சம்பவ செந்தில் என்கின்ற சம்பவ செந்தில் வந்து அவர் வந்து மத்திய பிரதேசம், ஆந்திரா, மத்திய பிரதேசம் போன்ற வடநாடுகளுக்கும் சென்று வருபவர், நேபாள் போன்ற இடங்களுக்கும் சென்று வருபவர். வடசென்னையில் ஹரிஹரனுக்கு அறிமுகமானவராக இருக்கிறார் சம்பவ செந்தில். ஸோ அருளுக்கும் ஹரிஹரனுக்கும் அறிமுகமானவராக சம்பவ செந்தில் இருக்கிறார். ஸோ நம்மளாம் சேர்ந்து அவங்க கதையை முடிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. சம்பவ செந்திலுடைய டெக்னாலஜியை கிரியேட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட போகிறாங்க எல்லாரும். ஆமாம், எல்லோரும் சேர்ந்து சம்பவ செந்தில் அப்ரோச் பண்ணுறாங்க. சம்பவ செந்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் சிறைச்சாலையில் இருக்கிற வேலூர் சிறைச்சாலையில் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய நண்பர்களாக ஆகிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா A+ ரவுடி, B+ ரவுடிஸ் தாங்க. பாடத்தோட்ட சேகரன் அந்த ஏரியாவுடைய மாவட்ட செயலாளராக உயர்ந்தவர், ஒரு பாடகர் மற்றும் வந்து மேடை பேச்சாளர், இப்படி பல்வேறு ஆளுமைகளை கொண்டு அசைக்க முடியாத ஒரு ஆளுமையாக இருந்த ஒரு நபரை அங்கே வந்து சிவகுமார் என்பவர் ஒரு கொலை செய்து விடுகிறார். அந்த கொலை செய்கிற போது மிகவும் கடுமையான கொலை. எப்படி என்றால் அவரை கொலை செய்வது 50 நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல கொலை செய்கிறார்கள். அந்த 50 நபர் எப்படி ஒன்று கூடினார்கள் என்று யோசித்து பார்த்து அவள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற பொழுது ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆட்கள் இங்கே வந்திருந்ததாக தகவல். அஞ்சலி என்ன சொல்கிறார், ஆற்காடு சுரேஷன் அவர் ரொம்ப கடுமையானவர், ஸ்கெட்ச் போட்டு காரியத்தை முடிக்கக்கூடியவர், கண்டிப்பாக நம்ம இருவரையும் கொண்டு விடுவார். எனவே என்னுடைய முன்னாள் கணவரை நீ கொண்டு விடு என்று உத்தரவிடுகிறார். இவருடைய உத்தரவின் பேரில் பூந்தமல்லியில் மிகப்பெரிய அங்கே தான் வந்து அப்போ தான் தொடங்குது. தனக்கு தற்போது கணவன் இல்லை என்பதற்காக அவர் வந்து கஞ்சா தொழிலும் கட்ட பஞ்சாயத்து தொழிலும் வட்டிக்கு பணம் கொடுத்தல் போன்ற இத்தனை தொழில்களுமே செய்து வருகிறார். அதற்கு தனக்கு ஒரு மிகப்பெரிய தாதாவுடைய ஆதரவு வேண்டும் என்பதற்காகத்தான் சென்னகேஸ்வரனை கதையை முடித்துவிட்டு மறுபடியும் ஆற்காடு சுரேஷ் என்கின்ற நபரை டான் ஆக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார். ஆற்காடு சுரேஷ் டானா வந்து அங்கே வந்து இப்போ ஒரு உட்பகை வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஒற்றக்கன் ஜெயபாலுக்கும் பாம் சரவணனுக்கும் ஏற்பட்ட பகையின் காரணமாக வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து கடற்கரை ஓரத்தில் கொல்லப்படுகிறார். கடைசியாக இந்த 19 வயதுலேருந்து 20 வயதுக்குள் இருக்கிற இளைஞர்களை மட்டும் சரியாக சம்பவத்துக்கு கரெக்டாக வந்து வெட்டி விட்டு ஓடி பலம் பொருந்தி சில வயதுக்காரர்கள் பலம் பொருந்தி வெட்டுவார்கள் என்றெல்லாம் அவர்களை தேர்வு செய்திருக்கார்கள். அப்படின்னா 18லேருந்து 24 பேர் கிட்டத்தட்ட இதில் குற்றவாளிகளாக வருகிறார்கள். மலர்கொடி தன் கணவனை சேகரை கொலை செய்த 11 பேரையும் வந்து வருஷத்துக்கு ஒரு கொலையாக செய்து கொண்டே இருந்திருக்கிறார். மலர்கொடியிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் இந்த இப்போ 18 பேர் வந்து இப்போ ஆஜராகிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 18 பேருக்குமே வந்து மணி டிரான்சாக்ஷன் ஆகிருக்கிறத வங்கிகளுடைய அக்கௌண்ட் மூலமாக வந்து காவல்துறை கண்டுபிடித்து விட்டது. சம்பவம் செஞ்சுட்டு இருந்து 5 லட்சம் ரூபாய் ஹரிஹரனுக்கும் வந்து அருளுக்கும் வந்திருக்கிறது. சம்பவ செந்தில் இதுக்கு பணம் கொடுப்பவரா அல்ல வேறு ஆட்களிலிருந்து பணம் பெற்றுக்கொண்டாரா? அப்படின்னா இந்த 18 பேரில் அல்லது இன்னும் சேர்க்கப்பட வேண்டிய 25 பேர் கொண்ட ஒரு டீமை மேனேஜ் பண்ணுறதுக்காக அந்த பணம் கொடுத்த ஏஜென்சி யார்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பது முன்னாள் காவல் உதவி ஆணையர், சிறந்த விசாரணைக்காக முதல்வரின் தங்கப்பதக்கம் வென்றவர் ராஜேந்திரன் ராஜாயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து விசாரணையானது தீவிரமாக போய்கிட்டு இருக்க இந்த நிலையில் சம்போ என்கின்ற சம்பவ செந்தில் தனிப்படையினர்கிட்ட நெருங்கிட்டதாக சொல்கிறாங்க. யார் அந்த சம்போ என்கின்ற சம்பவ செந்திலையா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் தென் மாவட்டத்தினுடைய ஐஜி திரு பிரேமானந்த சின்ஹா அவர்கள் தூத்துக்குடி கோயில்பட்டி சப்டிவிஷனில் போய் அங்கே இருக்கிற எஸ்பி எல்லாம் அழைத்து இந்த தென் மாவட்டங்களிலே பழிக்கு பழி கொலை நடக்கிறது, அது போன்ற கொலை இதுமேல் தென் மாவட்டங்களில் நடக்கவே கூடாது என்று ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி இனி ஒரு நாள் பழிவாங்கும் கொலை, பழிக்கு பழி கொலை தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கார்கள். அதே போல் நீண்ட நெடுங்காலமாக சென்னை பெருநகர் ஒரு தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய அமைதி பூங்கா என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்தை சேர்ந்தவர்களும்
உலகத்தில் இருக்கிற அனைத்து மாநிலத்தை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் வந்து சென்னைக்கு அருகில் வந்து வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்றெல்லாம் வந்து ஆசைப்படுவார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சென்னை மாநகரத்துடைய அமைதியை கெடுக்கும் வகையில் சென்னையில் வந்து ஹைகோர்ட்டு பக்கத்தில் இருக்கிற தம்புச்செட்டி தெரு, சென்னையிலேருந்து ஹைகோர்ட்லேருந்து தொடர்ந்து பயணம் போனீங்கன்னா மவுண்ட் ரோடு என்கின்ற மவுண்ட் ரோடு போன்ற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய அசம்பவத்தை நடத்த முயற்சித்தவர் தான் சம்போ செந்தில் என்கின்ற செந்தில் என்று சொன்னால் மிகையாகாது. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 5ஆம் தேதி அன்று அவருடைய இல்லத்துக்கு அருகிலே வெங்கடேசாமி கோயில் தெரு அப்படிங்கிற இடத்துல அவருடைய இல்லத்தின் வாசலிலே அவருடைய வேலையாட்கள் அருகில் இருக்கிற பொழுதே தைரியமாக 10 பேரை முன்னாடி அனுப்பி 5-6 பேரை வந்து அதற்குள் ஊடுருவ செய்து மாற்றுடையில் வந்து பகிரங்கமாக அவர் வீட்டு வாசலிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பொழுது இது வந்து நடக்கக்கூடாது, இது போன்ற ஒரு கொடூரமான படுகொலை இது சென்னை மாநகரத்தில் நடைபெறுவது சரிதானா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியில்லை, எந்த கூட்டம் இவ்வளவு பகிரங்கமாக இந்த மாதிரியான கொலைகள் எல்லாம் அரங்கேற்று வருகிறது என்று சமூகத்தில் இருக்கிற காவல்துறையில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளுமே வந்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிற பொழுது அங்கு ஆற்காடு சுரேஷ் என்பவன் சென்ற ஆண்டு கொலை செய்யப்பட்டதுக்காக பழிதீர்ப்பதற்காக பொன்னை பாலு என்கின்ற அவனது தம்பியினுடைய கூட்டாளிகள் சேர்ந்து தான் அந்த கொலையை செய்தார்கள் அன்று இரவே சொல்லப்பட்டது காவல்துறையால். ஏனென்றால் அவர்கள் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வந்து ஒரு 8 பேர் சேர்ந்த கும்பல் கொலை செய்து முடித்த உடனே வந்து ஆஜராகிவிட்டார்கள். அந்த ஆஜரான பொழுது அந்த பொன்னை பாலுடைய உயரத்தையும் அவருடைய பொருளாதாரத்தையும் அவருடைய வாழ்க்கை நிலையையும் ஒப்பிட்டு பார்த்து எல்லோரும் மறுபடியும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கட்டமைப்பு, ஆம்ஸ்ட்ராங்கினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, இதில் எந்த விதத்திலுமே தொடர்பு இல்லாத ஒரு பொன்னை பாலு என்கிறவன் தனது அண்ணனுடைய கொலைக்காக ஆம்ஸ்ட்ராங்கை நெருங்கவே முடியாது என்று காவல்துறை மட்டுமல்ல சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பினார்கள். அப்போது நமக்கு கிடைத்த விடை தான் அங்கே இருக்கிற அஞ்சலை என்கின்ற அடுத்த அஞ்சலை ஏன் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்யும் என்று சொன்னால், ஆற்காடு சுரேஷ் அஞ்சலையை திருமணம் செய்து கொண்டு உலகத்துக்கு அறிவிக்காமல் தனது ஆசை மனைவியாக வைத்து அவர் குடித்தனம் செய்திருக்கிறார், குடும்பம் நடத்தியிருக்கிறார் என்ற தகவல்கள் வந்திருக்கிறது. அப்படி பார்த்தால் அஞ்சலை தனது கணவர் இது சின்னா என்கின்ற சென்னகேசவலுவை கொலை செய்துவிட்டு ஏற்கனவே வந்து சின்னா என்ற சென்னகேசவலுக்கு காதல் மனைவியாக இருந்த அஞ்சலை சென்னகேசவலுக்கு உதவியாளராக அவ்வப்போது வந்து சென்னகேசவலுடைய உதவி கேட்பாக வந்து போய் கொண்டிருந்த ஆற்காடு சுரேஷ் என்பவன் மீது காதல் வயப்பட்டு அவர் அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்துடுறார். எங்கே அந்த அஞ்சலை சின்னா என்கின்ற சென்னகேசவலு என்பவரிடமிருந்து ஆற்காடு சுரேஷிடமே வந்து விடுகிறார். காதல் வயப்பட்டு இங்கே வந்துடுறார். ஒரு பெரிய டான்கிட்டேருந்து ஒரு சின்ன டான்கிட்ட வர்றார். அப்போ இவர் வீட்டுக்கே வந்து சென்னா என்கிற சென்னகேசவலு உன்னை பிரிந்து என்னால் வாழவே முடியாது, தயவுசெய்து என் கூட வந்துவிடு என்று கதறி அழுதுருக்கிறார். ஆற்காடு சுரேஷ் சென்னகேசவலு சென்னா என்கின்ற சென்னகேசவலு அஞ்சலை உன்னை பிரிந்து என்னால் வாழ முடியாது என்று கதறி அழுதிருக்கிறார். அப்போது அஞ்சலை நான் வரவே முடியாது என்று மறுத்திருக்கிறார். நீ என்னோட வரவில்லை என்றால் அப்போ நடக்கிறதே வேறே என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். நடப்பதே வேறே என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்போ அஞ்சலை என்ன சொல்கிறார், ஆற்காடு சுரேஷிடம் அவர் ரொம்ப கடுமையானவர், ஸ்கெட்ச் போட்டு காரியத்தை முடிக்கக்கூடியவர், கண்டிப்பாக நம்ம இருவரையும் கொண்டு விடுவார், எனவே என்னுடைய முன்னாள் கணவரை நீ கொன்று விடு என்று உத்தரவிடுகிறார். இவருடைய உத்தரவின் பேரில் பூந்தமல்லியில் மிகப்பெரிய அங்கே தான் வந்து அப்போ தான் தொடங்குது வெடிகுண்டு வீசி இல்லைங்க துப்பாக்கியை பயன்படுத்தி கத்திகளையும் கடப்பாறைகளையும் போட்டு
அடித்து கொள்கிறார்கள் பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு அருகிலேயே. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரும் கொடும் ஜெயலை அறிமுகப்படுத்தியவர் தான், கொடும் கொலையை அரங்கேற்றியவர் தான் அஞ்சலை. ஸோ அஞ்சலை அப்படி ஒரு முன்னாள் கணவனை, அதாவது அஞ்சலுடைய முதல் கணவர் இறந்து விட்டார், அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறார். இருப்பினும் தனக்கு தற்போது கணவன் இல்லை என்பதற்காக அவர் கஞ்சா தொழிலும் கட்ட பஞ்சாயத்து தொழிலும் மற்றும் சீட்டு கட்டுறது, வட்டிக்கு பணம் கொடுத்தல் போன்ற இத்தனை தொழில்களுமே செய்து வருகிறார். அதற்கு தனக்கு ஒரு மிகப்பெரிய தாதாவுடைய ஆதரவு வேண்டும் என்பதற்காகத்தான் சென்னகேசுவலை கதையை முடித்துவிட்டு மறுபடியும் ஆற்காடு சுரேஷ் என்கின்ற நபரை டான் ஆக்கிறதுக்கு முயற்சி செய்கின்றார். ஆற்காடு சுரேஷ் டானா அங்கே இப்போ ஒரு பகை, உட்பகை ஆம்ஸ்ட்ராங்குடைய உதவியாளர்களுக்கும் ஒற்றக்கன் ஜெயபாலுக்கும் பாம் சரவணனுக்கும் ஏற்பட்ட பகையின் காரணமாக ஆற்காடு சுரேஷ் கடற்கரை ஓரத்தில் கொல்லப்படுகிறார். நமது சென்னை மெரினா கடற்கரையில் கொல்லப்படுகிறார். ஸோ அஞ்சலையால் தன்னுடைய மூன்றாவது கணவன் மறந்ததை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. எனவே அஞ்சலை ஒரு சபதம் எடுத்து பொன்னைபாலுவை பார்த்து தன் கணவனை கொலை செய்ய வேண்டும். அதாவது தன் கணவனை, பொன்னைபாலுவை பார்த்து, உன் அண்ணனை, என் கணவனை கொலை செய்தவனை நாம் அவருடைய பிறந்தநாளுக்குள் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டினார்கள். அஞ்சலையை இதற்காக 10 லட்ச ரூபா வரை பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ரைட். அப்படி அதன் பிறகு பார்த்தா மலர்கொடி என்று ஒரு கேரக்டர். மலர்கொடி யார் என்றால், அவர் பாடர் தோட்டம் என்று சொல்கின்ற எல்ஐசிக்கு பின்னாடியிலிருந்து போய் அப்படியே மயிலாப்பூர் வரை பறந்து விரிந்திருக்கிற அந்த ஜாம் பஜார் ஏரியாவுக்கு தாதா. அவருடைய ஸ்டோரி மிகப்பெரிய ஸ்டோரி. அவருடைய கணவன் சேகர் என்பவர் ஒரு முறை உட்பகையின் காப்பர் சிவகுமார் என்பவர் சிவகுமார் என்பவர் அவர் பார்த்திங்கன்னா வீரமணியோட வெர்சஸ் சேகர் வெர்சஸ் சிவகுமார் வீரமணி, அது வேறு எபிசோடு. அயோத்திக்குப்பம் வீரமணி என்னங்க, அவருக்கும் சிவகுமார் என்கின்ற ஒரு நபருக்கும் சேகர் பார்டர் தோட்டம் சேகர் என்கின்ற அஞ்சலியோட மலர்கொடிய கணவர். மலர்கொடிக்கு அவர் 3வது கணவர். பார்டர் தோட்ட சேகர் என்பவர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரை நேராக பார்க்கக்கூடியவர், அந்த ஏரியாவுடைய மாவட்ட செயலராக ஓய்ந்தவர், ஒரு பாடகர் மற்றும் மேடை பேச்சாளர். இப்படி பல்வேறு ஆளுமைகளை கொண்ட அசைக்க முடியாத ஒரு ஆளுமையாக இருந்த ஒரு நபரை அங்கே சிவகுமார் என்பவர் ஒரு கொலை செய்து விடுகிறார். அந்த கொலை செய்கிற போது மிகவும் கடுமையான கொலை. எப்படி என்றால், அவரை கொலை செய்வது 50 நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல கொலை செய்கிறார்கள். அந்த 50 நபர் எப்படி ஒன்று கூடினார்கள் என்று யோசித்து பார்த்து அவள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற பொழுது ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆட்கள் இங்கே வந்திருந்ததாக தகவல். எனவே ஆம்ஸ்ட்ராங்கை நம்ம பள்ளியிருக்க வேண்டும் என்று அவளுக்கு ஒரு நோக்கம். ஆக பொன்னைபாலுக்கு ஒரு நோக்கம், அஞ்சலிக்கு ஒரு நோக்கம், மலர்கொடி நோக்கம் இருந்தது. இவர்கள் மூவர் தான் முதலில் நோக்கம் அப்படின்னா. ஆனால் மலர்கொடிக்கு அருள் என்பவர் நண்பர். ஏன்னா இவங்கெல்லாம் லா காலேஜ் படிக்கிற போகும்போது கிளாஸ்மேட் ஆகிடுறாங்க. அதே அருள் பொன்னைபாலுடைய மைத்தினர். ஸோ இவங்களுக்குள்ள தொடர்பு இருந்த காலத்தினால் எங்கள் அண்ணனையும் உங்களுடைய கணவரையும் போன்ற ஆம்ஸ்ட்ராங்கை நாம் பழித்திருக்க வேண்டும் என்று இவங்களாம் ஒரு கோர்ட்டில் ஒருங்கிணைக்கிறார்கள். இதற்காக திட்டம் தீட்டுகிற போது அங்கே பார்த்தீங்கன்னா அருள் எங்கள் திருவள்ளூரில் நீதிமன்றத்தில் அவர் போய் தன்னை டெல்லியில் போய் பதிவு பண்ணுறாரு. அருள் ஒரு ஒரு மிகப்பெரிய கேரக்டர். இப்போ நீங்கள் கேட்டிங்களே சம்பவம் செந்தில் யார் என்ற கேள்விக்கு, அருள் என்பவரிடம் பல மணி நேரம் விசாரித்து பார்த்தால் அருள் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உடையவர். அருள் என்ன செய்திருக்கிறார் என்றால், திருவள்ளூரில் ஒரு தனியாக அறை எடுத்து இந்த நண்பர்கள் அத்தனை பேரையுமே கூட்டிகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 6 முறை கூட்டம் போட்டிருக்கார். இங்கே எங்கே மெட்ராஸில் மீட்டிங் போட்டால் தெரிஞ்சு போயிருக்கிறதுக்காக இவர்கள் அத்தனை பேரையுமே வேலூரிலும் திருவள்ளூரிலும் போய் மீட்டிங் போட்டு இந்த எப்படி ஆம்ஸ்ட்ராங் இவ்வளோ பெரிய பலம் பொருத்தியவரை நம்ம கொலை செய்வது அப்படின்னு போகும்போது அவங்க ஈஸியாக அவனை நெருங்கிடவே முடியாது. அவர் பெரிய பாக்ஸர், எப்போவுமே 20 பேர் கூட இருக்கக்கூடியவர்.
நெருங்கவே முடியாது என்று தொடர்ந்து திட்டம் போடுகிற பொழுது ஒவ்வொருத்தராக சேர்கிறார்கள். அப்போது வந்து மலர்கொடிய நண்பர் ஹரிகரன் வர்றார். இந்த ஹரிகரனுக்கு படசனில் ஹரிகரனுக்கு அறிமுகமானவராக இருக்கிறார் சம்போ செந்தில். ஸோ அருளுக்கும் ஹரிகரனுக்கும் அறிமுகமானவராக சம்போ செந்தில் இருக்கிறார். ஸோ நம்மளாம் சேர்ந்து அவங்க கதையை முடிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. சம்போ செந்திலுடைய டெக்னாலஜியை கிரியேட் பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட போகிறாங்க எல்லாரும். ஆமாம், எல்லோரும் சேர்ந்து சம்போ செந்தில் அப்ரோச் பண்ணுறாங்க. சம்போ செந்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் சிறைச்சாலையில் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய நண்பர்கள் ஆகிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா A+ ரவுடி B+ ரவுடிஸ் தான்லாம். A+ என்றால் 3 கொலை செய்துவிட்டு பலமுறை சிறைச்சாலை சென்று பலமுறை நீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் மீது சாட்சியே இல்லாமல் தங்கள் கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தவங்க. இவங்கெல்லாம் வந்து வேலூரிலும் சென்னை சிறைச்சாலையிலையுமே மீட் பண்ணி இவங்க வந்து 2 டீமாக பெரிய டீமாக பிரிகிறாங்க. அந்த ஒரு டீமில் பார்த்திங்கன்னா காக்காத்தோப்பு பாலாஜி அவங்க ஒரு டீமாக இருக்காங்க. காக்காத்தோப்பு பாலாஜி ஒரு CD மணி இவங்க வந்து ஒரு குரூப். அங்கே நாகேந்திரனுடைய டீமில் இவங்க எல்லாம் வர்றாங்க. யார்? சிசிங் ராஜா, இப்போ கைது பண்ணியிருக்காங்க இதில், தாம்பரத்தை சேர்ந்த சிசிங் ராஜா. அவர் பேரில் 33 வழக்குகள், 6 கொலை வழக்கு உட்பட 33 கொலை. அப்போ சிசிங் ராஜா, சம்போ செந்தில் இவங்க எல்லாமே வந்து நாகேந்திரனுடைய நண்பர்கள். நாகேந்திரனுக்கு ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் உடன் இருக்கிற பாம் சரவணன் என்பதையும் ஒத்தக்கன் ஜெயபாலையும் பிடிக்காது. இவர்கள் எப்போவுமே வந்து ஆற்காடு சுரேஷுக்கு ரைவலாக இருக்காங்க. ஆற்காடு சுரேஷுடைய எதிரிகளாகவே வளம் வந்துடுறாங்க. ஆற்காடு சுரேஷை தீர்த்து கட்டுறதுக்கு இவர்கள் தான் காரணம் என்பதையும் நாகேந்திரனுக்கு தெரிஞ்சுவிட்டது. ஆக இப்போ இந்த டீம் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு இந்த சம்பவ செந்தில் தான் வந்து இந்த இளம் வயது ஆட்களை சம்பவம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் கைது செய்யப்பட சரண்டர் ஆனாங்க பார்த்திங்களா 8 பேர். அந்த 8 பேர் இல்லாமல் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கைதினுடைய மொத்த எண்ணிக்கை 18 ஆயிடுச்சு. வந்து இவங்க எல்லாமே திட்டம் என்னென்னா ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஸ்கிராப் எடுக்கிறதுக்காகவா அல்லது மணல் கோரி பிரச்சனையா, ஸ்கிராப் எடுக்கிற பிரச்சனையா, ஆருத்ரா பிரச்சனையா, இது 3இல் ஏதாவது ஒன்றைக்கு அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு தற்பொழுது காவல்துறையிடம் வந்திருக்கிறது. இவர்களெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வந்து தான் இவர்களெல்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த 19 வயதுலேருந்து 20 வயதுக்குள் இருக்கிற இளைஞர்களை மட்டும் சரியாக சம்பவத்துக்கு கரெக்டாக வந்து வெட்டி விட்டு ஓடி பலம் பொருந்தி சில வயதுக்காரர்கள் பலம் பொருந்தி வெட்டுவார்கள் என்றெல்லாம் அவர்களை தேர்வு செய்திருக்கார்கள். அப்படின்னா 18லேருந்து 24 பேர் கிட்டத்தட்ட இதில் குற்றவாளிகளாக வருகிறார்கள். காவல்துறை தொடர்ந்து நீண்ட நெடிய விசாரணையில் சென்று கொண்டிருக்கிறது. காவல்துறைய விசாரணையை பார்த்தால் அது ஒரு நல்ல நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கிறது என்று தெரிகிறது. இப்பொழுது பார்த்தால் சம்போ செந்தில் என்கின்ற சம்பவ செந்தில் வந்து அவர் வந்து மத்திய பிரதேசம், ஆந்திரா, மத்திய பிரதேசம் போன்ற வடநாடுகளுக்கும் சென்று வருபவர், நேபாள் போன்ற இடங்களுக்கும் சென்று வருபவர் என்றெல்லாம் தகவல்கள் காவல்துறை தெரிவிக்கிறது. காவல்துறை தனிப்படைகளை 8 படைகளை அமைத்து அதிவேகமாக விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பாலு, ராமு மற்றும் ஹரிகரன் 4 நபர்களை இப்போது கஸ்டடி எடுத்து போலீஸ் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. நீதிமன்ற காவல் போலீஸ் கஸ்டடி எடுத்து அவர்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. இந்த நீதிமன்ற காவலில் விசாரிக்கிற பொழுது இந்த பாலு, ராமு என்கின்ற வினோத், ஹரிகரன் வந்து முக்கிய புள்ளியாக இருந்த காரணத்தினால் அவருடைய விசாரணைக்கு பிறகு ஒரு நாட்களில் மீதி எத்தனை பேர் இந்த வழக்கிலே வந்து குற்றவாளிகளாக வந்தார்கள் என்றும், இந்த சம்பவ செந்தில் கைது செய்யப்பட்டால் அவர் இது போன்ற பல்வேறு சம்பவங்களுக்கு என்னென்ன திட்டமெல்லாம் தீட்டி கொடுத்தார் என்றும், ஏற்கனவே வந்து அவர் வந்து CD மணி மற்றும் காக்காத்தோப்பு பாலாஜி அவர்களை மவுண்ட் ரோடிலே கொலை முயற்சி செய்ததற்கு இவர் என்னென்ன திட்டங்களை தீட்டினார் போன்ற விவரங்கள் எல்லாம் அந்நியர்த்து செய்து விடுவார்கள் என்று கருதுகிறோம். எனினும் பொதுமக்களுடைய கவலையும் பைத்தமிழ் நேயர்களுடைய கவலையும் நமது கவலையும் என்னவென்றால், முன்கோபத்தின் காரணமாகவோ அல்லது சடன் ப்ரொவோகேஷன் போன்ற காரணங்களாலோ அல்லது
பக்கத்து நிலத்தகராறு போன்ற கட்டனால ஒருவருக்கொருவர் கொலை செய்து விடுவது என்பது சகஜமாக நீண்ட நெடுங்காலம் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு சம்பவத்தை ஒரு 10 பேர் வந்து கூலிக்கு ஆட்களை பிடித்து அடையாளமே தெரியாத ஆட்கள்லாம் வந்து உள்ளே நுழைந்து 5 நிமிடத்துக்கு காரியத்தை முடித்து, அது காவல்துறை இருந்தாலும் சரி, மவுண்ட் ரோடு காவல்துறை இருக்கிறது. பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற நீதியரசர்கள்லாம் கூடியிருக்கிற இடம், அதுக்கு அருகிலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்திருக்கிறது. எனவே நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு போயிட்டுருக்கிற விஜய் என்கின்ற விஜி என்பவன் அந்த உயர்நீதிமன்றத்துக்கு அடுத்த தெருவிலே வந்து துரத்தி வெட்டி, அதெல்லாம் ஊடகங்களில் இருக்குது. இது போன்ற நல்ல பட்ட பகலில் பொதுமக்கள் அத்தனை பேர் நடமாட்டம் இருக்கிற இடத்தில் கத்தியோடும் துப்பாக்கியோடும் பாம்புகளோடும் ஓடிப்போய் சென்று விரட்டி பொதுமக்கள் மத்தியிலே வந்து பகிரங்கமாக கொலை செய்கிற நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்கு மிகவும் புதியது. எனவே நமது சார்பாகவும் காவல்துறையை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இது போன்ற ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்கிற, கூலிக்கு கொலை செய்கிற கலாச்சாரம் தமிழ்நாட்டிலிருந்து அறவே வந்து அழிக்கப்பட வேண்டும். எனவே ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலையே வந்து இது போன்ற கொலைகளுக்கு கடைசி கொலையாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் ஆம்ஸ்ட்ராங்குடைய அடக்கம் நிகழ்வுக்கு சென்றவர்களும் மற்றும் நினைவு நாளுக்கு கூட்டம் நடத்தியவர்களும் கிட்டத்தட்ட 500 பேர் 1000 பேர் திரண்டெழுந்து இதற்கு சரியான நீதி கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டமும் செயல்பாடுகளும் தொடரும் என்று பல பேர் சபதம் எடுத்திருக்கிறார்கள். இந்த காவல்துறை இருக்கிற 8 தனிப்படைகளும் திரு அருண் அவர்களும் திரு டேவிட்சன் தேவாசிரம் அவர்களும் பிரேமானந்த் சின்ஹா போன்றவர்களெல்லாம் இந்த கூலி படுகொலையும் இந்த பழிக்கு பழி வாங்குகின்ற நிகழ்வுகளையெல்லாம் வந்து முற்றிலும் ஒழித்து தமிழகத்துக்கு ஒரு தமிழகத்தை ஒரு அமைதி பூங்காவாக மாற்ற வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்வோம். ஐயா, ஒரே ஒரு கேள்வி. எல்லாருக்கும் தனிப்பட்ட காரணம் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது எனக்கு இந்த காரணம்னு சொல்கிறாங்க. சம்போ செந்திலுக்கு வந்து, ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, சாக்லேட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, பாத்திர கடை வச்சுருக்காரு, அவருக்கு பணம் ஒரு தேவையாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. சம்போ செந்தில் வந்து அவர் வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவர். சென்னையில் வந்து சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றிருக்கிறார். அவர் வந்து சட்டம் பயின்று விட்டு கொஞ்ச நாள் நீதிமன்றத்துக்கு சேர்க்கிறார். அங்கே போய் வக்கீல்களோடு ஏற்பட்ட தகராறு காரணமாகவே சம்பவ செந்திலுக்கு கல்வெட் ரவி என்கின்ற ஒரு லோக்கல் தாதாவுடன் ஏற்பட்ட கெட்ட பழக்கமே அவரை வந்து ஒரு வழக்குரைஞர் தொழில் இருந்த அவரை, ஒரு தொழிலதிபராக இருந்தவர், சாக்லேட் தயாரித்து கொண்டிருந்த அவரை, பாத்திரம் தயாரித்து கொண்டிருந்த நபரை, அல்லது வழக்குரைஞராக வாழ்க்கை நடத்துவர்கள் தன்னுடைய மனைவியை வந்து இப்போ அவர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. டைவர்ஸ் பண்ணிட்ட மாதிரி காட்டிட்டு மறுபடியும் அதே மனைவி கூட வாழ்வதாக ஏன்னா காவல்துறை வந்து தொந்தரவு பண்ணால் அவர் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் ப்ராக்டிஸ் நிறைய பண்ண வேண்டி, தவறுக்கு மேல் தவறுக்கு மேல் அவர் ஒரு எப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் சேர்கின்ற சேர்க்கை, கல்வெட்டு ரவியிடம் சேர்ந்த சேர்க்கை, அதன் பிறகு அவர் வந்து சிடி மணி மற்றும் காக்காத்தோப்பு பாலாஜி அவர்களுடன் ஏற்பட்ட பகை, அவர் தன்னை காத்துக்கொள்வதற்காக அந்த இருள் உலகத்துக்குள்ளே சென்று அவர் நிழல் உலக தாதாவாக மாற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர் தான் என்று தெரிய வருகிறது. அவர் பார்த்திங்கன்னா கொடுங்கையூர் பகுதியில் அவர் வந்து பாத்திரம் தயாரிக்கிறார். அப்படி இருந்த ஒரு நபர் தற்போது இந்த வழக்குடைய விசாரணையில், இந்த வழக்கை விசாரணை பொறுத்தவரை பொன்னைபாலுக்கு நோக்கம் இருந்தது, அஞ்சலிக்கு நோக்கம் இருந்தது, மலக்கொடிக்கு நோக்கம் இருந்தது, அருளுக்கு சொந்தம் இருந்தது, ஹரிகரனுக்கும் சொந்தம் இருக்கிறது. இவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ இவருடைய சம்பந்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சிசி ராஜாவும் இவரும் எதற்கு இதை தலைமை தாங்கினார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அடுத்த எபிசோடில் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. சிசி ராஜா தாம்பரத்தை சேர்ந்தவர், ஆம்ஸ்ட்ராங் வந்து பெரம்பூரை சேர்ந்தவர், இவர் இருக்கிறது வந்து மாதவரம் மற்றும் பெரம்பூர் அந்த பகுதி. அவருக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் இவர்கள் 2 பேருமே வந்து இந்த ஆர்கனைசிங் இந்த கொலைகளை ஆர்கனைஸ் பண்ணுவதற்காக ஒருங்கிணைத்திருக்கார்கள். ஒருங்கிணைத்தவர்களுக்கு மேலே ஆமாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து அஞ்சலை வந்து இந்த வழக்குக்காக 10 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார் தெரிய வருகிறது.
பொன்னைப்பாலு என்பவன் தன்னுடைய அண்ணனுடைய யார் ஆற்காடு சுரேஷுடைய பிரேஸ்லெட்டை வைத்து 3,00,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. இவர்கள் செலவு செய்திருக்கலாம். மலர்கொடியிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் இந்த இப்போ 18 பேர் வந்து இப்போ ஆஜராகிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 18 பேருக்குமே வந்து மணி டிரான்சாக்ஷன் ஆகிருக்கிறத வங்கிகளுடைய அக்கௌண்ட் மூலமாக வந்து காவல்துறை கண்டுபிடித்து விட்டது. ஆல்ரைட், இப்போ இவங்களுக்குள்ள பணப்புழக்கம் இருந்தது சரிதான் என்றாலும் இங்கே வந்து இப்போ ஏன் இவர் அக்யூஸ்டாக சேர்க்குறேன்னா, ஹரிகரனும் அருளும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட பணம் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பக்கம் வந்து இவர் சம்பவம் செஞ்சுட்டு இருந்து 5 லட்சம் ரூபாய் ஹரிகரனுக்கும் வந்து அருளுக்கும் வந்திருக்கிறது. சம்பவ செந்தில் இதுக்கு பணம் கொடுப்போரா அல்ல வேறு ஆட்களிலிருந்து பணம் பெற்றுக்கொண்டாரா? அப்படின்னா இந்த 18 பேரில் அல்லது இன்னும் சேர்க்கப்பட வேண்டிய 25 பேர் கொண்ட ஒரு டீமை மேனேஜ் பண்ணுறதுக்காக அந்த பணம் கொடுத்த ஏஜென்சி யார், அந்த பணம் கொடுத்த ஏஜென்சிக்கு என்ன நோக்கம் அப்படிங்கிறத நோக்கி தான் இப்போ காவல்துறை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற தரவுகள் அத்தனையுமே வந்து கொடுப்பதற்கு தேவையான அல்லது அந்த தரவுகளை சேர்ப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் இதற்கு விடை கிடைக்கும் என்று நினைக்கிறோம். நீங்கள் முன்னாள் காவல் ஆணையராக இருந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்ட கேட்கலாம். அது சம்பவ செந்தில் ஒருவேளை கைது செய்யப்பட்டால் அவரிடமான விசாரணை எந்த மாதிரியான விசாரணையாக இருக்கும்? அவர் உண்மையை வந்து சொல்கிற மாதிரியான விசாரணையானது நடைபெறுமா அப்படிங்கிறது? ஏன்னா இது சம்பவ செந்திலும் வந்து இப்போ சிங் ராஜா 2 பேருமே வந்து அவர்கள் இருவரும் எதற்காக என்ன காரணத்திற்காக இந்த கொலையாளிகள் அத்தனை பேர்களோட தொடர்பில் வந்தார்கள், இதுக்கெல்லாம் ஃபினான்சியர் யார், என்ன காரணத்துக்காக இதை ஆர்கனைஸ் செய்தார்கள் என்பது பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிப்பதாக இருக்கும். இது இப்போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவருடைய மேற்பார்வையிலும் சிபிசிஐடைய மேற்பார்வையிலும், அப்படி இல்லை என்றால் இப்போ குற்றவாளிகள் யார் என்பதை வந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் வந்து அடையாளம் காட்டிவிட்டது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மலர்கொடி தன் கணவனை சேகரை கொலை செய்த 11 பேரையும் வந்து வருஷத்துக்கு ஒரு கொலையாக செய்து கொண்டே இருக்கிறார். அதே போல் இந்த பக்கம் இருப்பவர்கள் இன்று சபதம் எடுத்தவர்கள் எல்லாம் வந்து இதுக்கு முடிவு தெரியவில்லை என்றால், சபதம் எடுத்தவர்களெல்லாம் ஒவ்வொருவரும் புறப்பட்டு விட்டால் இந்த நாடு என்ன கதியாகும் என்று சொல்வதற்கில்லை. எனவே இந்த விசாரணை இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய ஒரு விசாரணையாகவும் அனைத்து மனங்களையும் வந்து திருப்திப்படுத்துகிற விசாரணையும் அமைந்தால்தான் மீண்டும் இதுபோல் கொலை தொடராமல் தடுக்க முடியும். இது பழிக்கு பழி நடக்குமாயா? அது வந்து ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை பண்ணதுக்கு பலிக்கு பலியாக எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போது இன்றைய தினம் எனது நண்பர்கள் சிலரை இப்போ சந்தித்து பேசுகிற போது அவங்க என்ன சொன்னாங்க, சார் காவல்துறை வந்து எப்போதுமே வந்து ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா எல்லா ஊடகங்களும் எல்லா பொதுமக்களும் கேட்குறாங்க, அதனால் எல்லாத்தையும் கைது பண்ணிடுவீங்க, ஆனால் யாரையுமே வந்து ஜெயிலில் போட மாட்டீங்க, அவங்க எல்லாமே வந்து உங்கள்கிட்ட போயிட்டு காவல்துறையில் போய் நல்லா கிளாஸ் படிச்சுட்டு A+ வாங்கிட்டு A+ மார்க், இப்போ +2 நல்லா பாஸ் பண்ணால் A+ போட்டு கொடுக்குறாங்களே, அது மாதிரி இவங்களும் A+ன்னு வாங்கிட்டு 18 பேர் வெளியில் வந்துடுவாங்க சார் அப்படின்னு சொன்னார். இந்த கேள்வி ஒருத்தர் மட்டும் என்னை பார்த்து கேட்ட கேள்வி அல்ல, தமிழக காவல்துறையை பார்த்து 1000 பேர் 1,00,000 பேர் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கில் அத்தனை பேரையுமே வந்து 90 நாட்கள் விசாரணை முடிவதற்குள் ஒரு ஸ்பெஷல் டீம் மூலமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து யார் யார் என்னென்ன காரணத்துக்காக இந்த கொலையில் தொடர்பு ஏற்பட்டது, என்ன காரணத்துக்காக கொலை செய்தார்கள், பணத்தை முதலீடு செய்தவர் யார், திட்டம் போட்டவர் யார், சம்பவ இடத்துக்கு வந்தவர் யார், தலைமறைவாக இருந்தவர் யார், அத்தனை பேரையுமே வந்து அடையாளம் காட்டவில்லை என்றால், இது வந்து காவல்துறையே வந்து தெளிவுபடுத்தவில்லை என்றால், அவர்களுக்கு யாரையெல்லாம் அடையாளம் தெரியுமோ அவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள், அவர்கள் கையில் எடுத்துக்கொள்வார்கள். ஏன்னா இப்போ வந்து உளவுத்துறை வந்து ஒரு எச்சரிக்கை எடுத்திருக்கு. பாம் சரவணன் என்பவர், அதாவது ஆம்ஸ்டாங்கோடைய ஆதரவாளரான ஒரு பாம் சரவணன் தலைமறைவாக இருக்கார் அப்படின்னு சொல்லி உளவுத்துறையே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இப்போ அவர் தலைமறைவாக இருக்கார். இல்லை, இப்போ அதாவது மரியாதைக்குரிய நீதிமன்றங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது போன்ற பாரி குற்றங்களை விசாரிக்கிற பொழுது தொடர்ந்து அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தவுடன் தொடர் விசாரணையை வந்து அனுமதித்து
இது வந்து சமூகத்திலே ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வழக்குகளை நடத்தி இந்த அத்தனை குற்றவாளிகளும் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக சரியான தண்டனை பெற தவறினால் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்களா, பாம் சரவணன் ஒருத்தனை தேடிக்கொண்டிருக்கிறார், அஞ்சலை ஒருவர் தேடிக்கொண்டிருப்பார், மலர்கொடியை ஒருவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். இந்த 18 பேரையும் வந்து 18 டீம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஒரு பெரிய போர்க்களமாகத்தான் அமையும். எனவே அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் தடுக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பும் தமிழ்நாட்டு காவல்துறையிடம் இருக்கிறது, திரு அருண் அவர்களிடம் இருக்கிறது. எனவே அவர்கள் கூட வந்து ரவுடிகளுக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியிலே பேசுவேன் என்று சொன்ன மாநகர காவல்துறை ஆணையர் அருண் அவருடைய உறுதிமொழியின் சாராம்சம் எதுவரை செல்ல வேண்டும் என்றால், ரவுடிகளுக்கு புரியும் மொழியிலே அவர்களுக்கு குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்து இவர் அத்தனை பேருக்கும் நீதிமன்றத்தில் வந்து சரியான தண்டனையை பெற்றுத்தந்து விட்டால்தான் அந்த புரியும் மொழியில் பேசியதாக அர்த்தம். இல்லை என்றால் யாருக்குமே புரியவில்லை, எல்லோரும் வந்து புறப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு 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 களவுபரமான அல்லது ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை உருவாவதற்கு இந்த வழக்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். எனவே அத்தனை அதிகாரிகளும் பொறுப்புடன் செயல்பட்டு இந்த வழக்குக்கு சரியான சட்ட ரீதியான தீர்வினை கண்டு அறிய வேண்டும் என்று இதன் மூலம் நாம் கேட்டுக்கொள்வோம். தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அமைத்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.